வணக்கம். வித்யாவின் தமிழ் சமையலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சேமியா உப்புமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. ரொம்ப ஈஸியாக, சிம்பிளாக, டேஸ்ட்டாக, ஹெல்த்தியானது கூடங்க. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இப்போ நான் சொல்கிற காய்கள் தான் போடணும் அப்படின்லாம் இல்லைங்க. வீட்டில் என்னென்ன காய்கள் இருக்கோ அதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம், பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம், உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி காளான் மஷ்ரூம் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ என்னென்ன பொருள் தேவைன்னு சொல்கிறேன். ஒரு கேரட், பெரிய கேரட்டாக இருந்தால் 1, சின்னதாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ஸ்வீட் கார்ன் ஒரு கைப்பிடி அளவு, 5 பீன்ஸ் எடுத்து கட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. காரத்து தகுந்தபடி மிளகாய் 1 எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ காரமோ அவ்வளோ தகுந்தபடி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பூண்டு 4-5 பல், அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ஒரு பேன் எடுத்துகிட்டு ஆயில் ஊற்றிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாங்க. இதுவும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பூண்டு 5 பல் பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் 1 இல்லைன்னா 2 ஆட் பண்ணிக்கலாங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. கண்ணாடி பதம் வந்தால் போதும். ரொம்பவே ப்ரௌன் கலரெல்லாம் வர வேண்டாம். கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா காய்களை ஆட் பண்ணிக்கலாம். வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாங்க, இது ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறமா கேரட், பீன்ஸ், ஸ்வீட் கார்ன் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணக்கிக்கலாம். இப்போ நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. காய்ங்களாம் நல்லா வேகட்டும். இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணுறேன். நீங்கள் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. காய்ங்களாம் நல்லா வேகிறதுக்காக 1/4 கப் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. காய் நல்லா வெந்துருங்க, 5 நிமிஷத்தில் வெந்துடும். அதுக்கப்புறமா அதில் இருக்க தண்ணியெல்லாம் வற்றுற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. அதுக்கப்புறமா சேமியா ஆட் பண்ணிக்கலாம். சேமியா கொஞ்சம் வறுத்து ஆட் பண்ணாலும் பரவாயில்லைங்க. இதுலேயே போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. அது உங்கள் விருப்பம்தான். சேமியா நல்லா வறுக்கிறனால நமக்கு உதிரி உதிரியாக கிடைக்குங்க. சேமியா தனியாகவும் வறுத்துக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் இல்லை கீ ஊற்றி நல்லா வறுத்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இதுலேயே போட்டு நல்லா வறுத்துக்கலாம். கலர்லாம் சேஞ்ச் ஆக வேண்டாங்க. கொஞ்சமாக லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும் போது நம்ம அடுத்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், லைட்டாக நல்லா வறுந்துடுச்சு. நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. நீங்கள் எவ்வளோ சேமியா எடுக்கிறீங்களோ, 1 கப் சேமியா எடுத்திங்கன்னா 2 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. இதுதான் அளவு. அப்புறமா கொத்தமல்லி தழை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க. 5 நிமிஷம் நல்லா மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். வித்யாவின் தமிழ் சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நான் இப்போ ஒன்று போடுறேன். இது ஆப்ஷனல் தான். அது என்னென்னா மேகி மசாலாங்க. மேகியில் கொடுக்குவாங்களே மசாலா, அதில் ஒரு சின்ன பேக்கெட் எடுத்து போட்டிருக்கேங்க. இது போடுறதுனால டேஸ்ட் நல்லாயிருக்கும். உங்கள்கிட்ட இருந்ததுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டினா ஆட் பண்ண வேண்டாம், ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது போடலனாலுமே நமக்கு சேமியா செம்ம சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. தண்ணியெல்லாம் நல்லா வற்றுற வரைக்கும் நல்லா கிளறி எடுத்துக்கலாங்க. சேமியா நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், நம்மளோடது நல்லா உதிரி உதிரியாக இருக்குங்க. எதுலேயும் ஒட்டிட்டு கொலன்னு இல்லாமல் நல்லா இருக்குங்க. இப்போ லாஸ்ட்டாக நம்ம கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தண்ணி ஆட் பண்ணோன்னே கொஞ்சம் கொத்தமல்லி தழை போடுறதுனால நல்லா வாசனையாக இருக்குங்க. இப்போ நம்ம பிளேட் பண்ணிக்கலாம். பிளேட்டில் நான் போட்டுட்டேங்க. இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். வாங்க சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வித்யாவின் தமிழ் சமையல் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறது ஃப்ரீ தாங்க. நன்றி, வணக்கம். எல்லோரும் ஹாப்பியாக இருங்க. காட் பிளஸ் யூ.